வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை. இந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கதை. இந்த கதையோட சாராம்சம். ஓகேங்களா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு. பெரியவர்னா அந்த வயசுல ஒரு 45 வயசுல உள்ள ஒரு வயசு 45, 50 அந்த வயசுல இருக்கிறவரு. அவர் எப்பவுமே வெத்தல போடுற பழக்கம் இருக்கு. அந்த வெத்தல போடுற பழக்கத்துக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, அந்த பக்கம் அந்த காலத்துலலாம் ஒரு பெட்டி வெத்தல பெட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அதில தான் வெத்தல பாக்கு எல்லாமே வச்சிருப்பாங்க. அவர் தினமும் வெத்தல நைட்டு தூங்க போம்போது வெத்தல போடுற ஒரு பழக்கம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த வெத்தல பெட்டிய எடுத்து அந்த வெத்தலையில இந்த அழுகுன வெத்தலைலாம் இருக்கும். வாங்கி வச்சு ஒரு 2, 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னோமாக்கா, அதில அழுகுன வெத்தலைலாம் இருக்கும் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாராமா, ஃபர்ஸ்ட்டு அந்த அழுகுன வெத்தலைய எடுத்து ஏன்னா நாளைக்கு வேஸ்ட்டா போயிரும் அப்படின்றதுக்காக அத எடுத்து, அந்த அழுகுன வெத்தலைய மட்டும் வே வே கிள்ளி போட்டுட்டு, திரும்ப அந்த பாக்கெல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணுவாரு. இது இவரோட லைஃப்ல இது ரொட்டீனா நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதே மாரி மறுநாள் வருவாரு, அதே வெத்தல பெட்டி எடுப்பாரு, அந்த அழுகுன வெத்தலைய எடுப்பாரு, போடுவாரு, திரும்ப போயிருவாரு. இந்த மாரி ரெகுலரா போய்க்கிட்டே இருக்கும்போது, ஒ ஒரு ஒரு காலகட்டத்தில அவருக்கு வயசாயிடுது. ஒரு 60, 70 வயசாயிடுச்சு. அவரு இறந்துடுறாரு. இறந்த பின்னாடி அவரோட பையங்க நல்லது பண்றாங்க. நல்ல காரியம் பண்ணும்போது, அப்போ அந்த இறந்தவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி வைக்கும்போது ஒரு வெத்தல கட்ட கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த பையன் சொன்னாராமா, "இல்ல, இல்ல இதெல்லாம் வேண்டாம். எங்க அப்பாவுக்கு எப்பவுமே அழுகுன வெத்தல தான் பிடிக்கும். அதனால அழுகுன வெத்தலை வைங்கன்னு" சொல்லிட்டு அந்த டயத்துல கூட நல்ல வெத்தலைய எடுத்துட்டு அழுகுன வெத்தலைய வச்சாங்கம்மா. ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு அது பிடிச்சு அத பண்ணல. இன்னைக்கு உள்ளது அது கெட்டு போயிடுமே, நாளைக்கு வச்சா இன்னும் அது கெட்டு போயிடுமே, இன்னைக்கு உள்ளது அந்த அழுகுன வெத்தலைய நம்ம போட்டோமாக்க, நாளைக்கு நல்ல வெத்தலைய போட்டுக்கலாம்னு அவர் நெனைக்கிறாரு. ஆக்சுவலி நாளைக்கும் நான் மறுநாள் இருக்கும்போது அந்த அழுகுன வெத்தல இன்னொன்னு அழுகுன வெத்தலையா மாறிடுது. இது ரொட்டீனா போகும்போது அவரோட லைஃப் பேட்டர்னா மாறிடுது. இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவரு அந்த ஒரு நிமிஷம் இந்த வெத்தல போனா போயிட்டு போகுது, அந்த 2 வெத்தல போனா போயிட்டு போகுது, நம்ம ஃப்ரெஷ்ஷா போடுவோம்னு அவரு அந்த நேரத்துல நெனைச்சிருந்தாருன்னா, அவர் 40, 50 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணவரு 60, 70 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில ஃப்ரெஷ்ஷான வெத்தலையவே அவர் போட்டிருப்பாரு. பார்க்குற மக்களுக்கும் அவர் நல்ல வெத்தலைய போடுறான்னு தெரிஞ்சிருக்கும். இதே தாங்க நம்ம வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. எப்பவுமே சிலர் பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய பத்தியே பேசுவாங்க. ஏன்னா, ஒரு பிரச்சனைய முடிச்சு விட்டோமாக்க, அப்புறம் பிரச்சனை இல்லாம நம்ம பாட்டுக்கு வாழலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனையவே பத்தி பேசிக்கிட்டு இருக்கவங்க, அவங்க வாழ்க்கையில பிரச்சனைய மட்டுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் என்னன்றத அவங்களுக்கு ஃபேஸ் பண்றதுக்கான டைமே கிடைக்காது. ஏன்னா, அவன் எடுக்கும்போதே பிரச்சனைய தானே அவங்க பார்க்குறாங்க. அப்ப மற்றவங்க பார்க்கும்போது என்னன்னுவான், "ஐய்யய்யோ! அப்பா இவன் ஒரு பிரச்சனைய பத்தியே பேசுவான். ஒரு நெகட்டிவ் மனுஷன். இவன்கிட்ட ஒரு நல்ல வார்த்தையே இருக்காது. ஒரு சந்தோஷமே இருக்காது. ஒரு சிரிப்பே இருக்காது." இந்த மாரியே மக்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுருவாங்க. இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, அழுகுன வெத்தலைய எப்படி தூக்கி போட்டு நம்ம ஃப்ரெஷ் வெத்தலைய நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சா, நம்மளுடைய லைஃப் மீண்டும் மீண்டும் அடுத்த நல்லதே வரும்ன்ற மாரி, நம்ம எப்பவுமே சந்தோஷமான விஷயங்களவே எடுத்து எடுத்து நம்ம முன்னாடி வச்சு பேசணும். நம்மளோட பழக்கங்களை அதே மாரியே எப்பவுமே வாழ்க்கையில எல்லாமே இன்பம், துன்பம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான். அதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. அந்த இடத்துல நம்ம எப்பவுமே சந்தோஷத்த மட்டுமே எடுத்து அத நம்ம அசைப்போட ஆரம்பிச்சுட்டோம். அத நம்ம பிளான் பண்ணி போனோம் அப்படின்னு சொன்னோமே, நம்ம வாழ்க்கையில வெறும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். இதுதான் இந்த கதையோட சாராம்சம். எப்பவுமே சந்தோஷமா பேசுங்க. சந்தோஷமான மக்கள்ட்ட பேசுங்க. சந்தோஷமான மக்கள்ட்ட நீங்க பழகுங்க. நீங்க உங்க மனச நீங்க எந்த அளவுக்கு ஹேப்பியா வச்சுக்கிறீங்களோ, உங்களோட சேர்றவங்களும் ஹேப்பியா இருப்பாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் நீங்க கத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி அடுத்தவங்ககிட்ட காட்டுறீங்களோ, அதே மாரி தான் உங்ககிட்ட வர்றவங்களும் வருவாங்க. இதுக்கு அடுத்து ஒரு விஷயம், பெரிய விஷயம். நீங்க சந்தோஷமா வாழ்றது மட்டும் தான் உங்க எதிரிக்கு குடுக்குற மிகப்பெரிய அடியா இருக்கும். உங்கள பார்க்குறவங்க மிரளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சந்தோஷமா இருங்க. ஓகே. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க் யூ.